வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இது வந்து கோஸை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பூண்டு உரித்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு இது குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சிடும். அதுக்கப்புறமா வெங்காயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயமும் போட்டு தாளிச்சிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக நமக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் திருக்கி வச்சுருக்கோம். இந்த தேங்காவையும் போட்டுக்குவோம். இந்த தேங்காய்க்கு முன்னாடி நான் கொஞ்சம் சீரக பவுடர் போட்டிருக்கேன். சீரக பவுடர் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சுண்டல் வேக வச்சுருக்கேன். சுண்டல் வேக வச்சதில் இந்த ரசம் வச்சுருக்கேன். இந்த ரசம் ரொம்ப நல்லா